வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா 12 ராசிகளில் பிறந்தவங்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணாதிசயம் கொண்டு இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. செவ்வாய் அதிபதியாக கொண்ட உங்களுக்கு போர் கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் முருகப்பெருமானின் அம்சம் நிறைந்திருப்பதால் உங்களுக்கு எப்போதுமே தைரியம் வீரம் நிறைந்தவர்களாக தான் இருப்பீங்க. உஷ்ண உடலை பெற்றவங்க நீங்கள். பல நற்பலங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ராசிக்காரர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. மேஷ ராசினர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்கள் கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கு, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கும் போல இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தையை பற்றியும் சொல்லக்கூடிய 5வது இடமான சிம்ம ராசிக்கு இருப்பதால் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் எப்போதுமே புத்தி சாதுரியமும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க. உங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக அமைந்திருப்பதால் சூரியன் உச்சம் பெறுவதாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மத்தியிலும் நீங்கள் தான் சிறப்பாக தெரிவிங்க. ரொம்ப அன்போடு பழகுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளவில்லைன்னு பல நேரத்தில் வருத்தப்படுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் கலைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாட்ட நிச்சயம் இருக்கும். பழமை விரும்பிகளாக இருப்பீங்க. முன்னோர்கள் சொல்வதே அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் நீங்கள் இன்னுமே பொக்கிஷமாவது ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடிய வேகம் எப்போதுமே அதிகம். அதனால் வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைச்சிடுவீங்க. உங்களுக்கு பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் படித்த படிப்புக்கும் ஏற்ற வேலையில் இருக்க மாட்டேப்பீங்க. பணிபுரிய இடமும் படித்த துறையும் வேறாதாங்க இருக்கும். மேலும் மற்றவங்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகள் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது உங்களுக்கான மிகப்பெரிய மைனஸுங்க. ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவது லாபஸ்தானம் செல்வதும் மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தர இருக்குங்க. கடந்த சில மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற போகிறீங்க. தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளும் துரிதமாக நடக்கும். உற்சாகமாக செயல்படுவீங்க. எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி இந்த நேரத்தில் செயல்பட்டால் வெற்றி உண்டுங்க. மேலும் தைரியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சுகபோக வாழ்க்கை கிடைக்க உங்கள் தனித்திறமை வெளிப்படும். மேலும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் இருப்பவங்களோடு பெண்மையான காலமாக இருக்கு. புதிய நட்புகள் உண்டாகும். அதனால் லாபம் உண்டு. எண்ணங்கள் விருப்பங்கள் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கு. சிலருக்கு அதிர்ஷ்டமாக பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களால் நட்பால் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதாயம் உண்டு. புத்திர உண்டாகும். வெகு சிலருக்கு திருமணம் நடக்க போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகளும் கிடைக்குங்க. 7.5 சனியால் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்ய இந்த நேரம் சரியான காலமாக இருக்கு. சொத்துக்களை மிக்க தேவையான நிதி உதவி கிடைக்கும். தவறுதலாக வாங்கிய வில்லங்க சொத்துல இருந்த சிக்கல்கள் இனி தீரும். பாக பிரிவினை நல்லபடியாக நடந்து முடியுங்க. பெண்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்து நிறைவேறும். சிலர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெயரலாம். படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் இனி வரும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்த தகவலும் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களை உதாசனம் பதிதவங்களுக்கு உங்கள் தயவு இந்த நேரத்தில் தேவைப்படும். நிம்மதி இனி நீடிக்குங்க. சேர்க்கை கருத்தரிப்பு முறையே நாட உகந்த காலம்தான் இது. வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். காணாமல் போனவங்க வீடு திரும்புவாங்க. செய்த குற்றத்திற்கு சிறை தண்டனை அனுபவித்தவங்களுக்கு நன்னடத்தை காரணமாக இந்த நேரத்தில் தண்டனை காலம் குறையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். உயர்கல்வி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும். அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு
ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் ராகுவோடு சூரியன் சேர்வதால் லாபத்தையும் வெற்றியும் இனி அதிகரிக்குங்க. புதிய சொத்துக்கள் சேரும். இதுவரை விற்க முடியாமல் கிடந்த பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்குங்க. வீடு, வாகனம், நிலம், தோட்டம், பிள்ளைகளுடைய திருமணம்னு சுப விரயங்கள் அதிகமாகும். வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல, வரவு செலவில் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய இருக்கலாம். தொழில், வாழ்க்கை இரண்டிலும் திருப்தியான பலனை அடைவீங்க. நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் இந்த நேரத்தில் அந்த துறையில் சாதனை செய்து புகழை அடைவீங்க. அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. திட்டங்களும் கனவுகளும் இனி வெற்றியாக மாறும். விரயமும் துயரமான நிலை மாறுங்க. கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் செயல்படுத்தலாம். தொழிலில் இனி வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் உண்டு. தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. இதுவரையிலே யோசிக்காத வகையில் விவேகமான சிந்தனை செய்து தொழிலை வளப்படுத்தலாம். தொழில் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. தொழில் விருத்தி, குடும்பத்துக்கு தேவையான வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்கும். அதே போல் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றமும் பதவி உயர்வு நிச்சயங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவருடைய கனவு நினைவாக போகுது. பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகி உத்தியோகத்தில் ஏற்பட்ட மன உளைச்சலும் நீங்கும். அதே போல் உத்தியோகத்தில் சீரத்தன்மை உண்டு. இதுவரை வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான ஒரு வேலை இப்போது கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாதவங்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு உத்தியோக வாய்ப்பு உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வேலையும் இந்த நேரத்தில் அமையலாம். ஆனால் அதிக உழைத்து சிறிய பொருளை சம்பாதிக்க நேரிடும். அதே போல் பெண்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கேன். குலதெய்வ அருக்கடாட்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் அறுவை சிகிச்சையில் சீராகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பிற மொழி இனத்தவர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இப்போது இருப்பாங்க. மேலும் தந்தை, தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் நீங்குங்க. அதே போல் அவரவர் வயதுக்கு ஏற்ப குழந்தை பாக்கியமும் பேரன் பேத்தி யோகம் உண்டு. குடும்ப கோவிலாக இருக்க போகுது. இங்கே பேச்சிற்கு மற்றவர் இனி கட்டுப்படுவாங்க. பொருளாதார நிலையும் இனி சாதகமாக இருப்பதால் அனைத்து விதமான ஏற்ற தாழ்வுகளையும் சமாளித்திடுவீங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய பலன் காத்திருக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். அதே போல் நட்சத்திர ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்பு உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக அமையுங்க. சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபத்தை தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றி அடையலாங்க. சேமிப்பு அடைய முடியும். இந்த உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தி தரும். எதிர்ப்பும் இடையூறு ஒருபுறை இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றியும் பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை இனி இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு இல்லைன்னா விரைய செலவு தவிர்க்க முடியாததாக அமையும். அதனால் சில சமயம் விரக்தி உங்களுக்குள்ளே ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. பொதுவாகவே இந்த மேஷராசி நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு சிறப்பான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டிருப்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. முருகப்பெருமானுக்குரிய பார்த்தீங்கன்னா சஷ்டி, கிருத்திகை நாட்களில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. வருடத்திற்கு 1 இல்லைன்னா 2 முறை மேஷ ராசினர் ரத்த தானம் செய்வது சிறப்பான பலனை அளிக்கும். செவ்வாய்க்கிழமைனால அசைவ உணவுகளை சாப்பிடாதீங்க. பைரவரின் வாகனமான நாய்க்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலே பைரவனுடைய அருள் உண்டு. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரர் கோவிலில் வைத்தியநாதரையும் தையல் நாயகி அம்பாளையும் வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள் வாக்கின்படி
மேஷராசி நண்பர்களுக்கு கிரக நிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் எந்த மாதிரியான விஷயங்களை பற்றின நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்கள்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.